நகர்ல டாக் காம்படிஷனா? எல்லாரும் அவங்கவுங்க டாகை கூட்டிட்டு வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும். யாரோட டாக் ரொம்ப சிறப்பான வித்தைகள்லாம் காட்டுதோ அந்த டாக்குக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸா? பிரமாதம். நானும் ஒரு டாக் எடுத்து வளர்க்க போறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறேன். அட டீக்கடா அண்ணாச்சி, நானும் என்னோட டாக்குக்கு ஸ்பெஷல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அடடா, இந்த கொள்ளக்காரன் இந்த போட்டியில கலந்துக்க வந்துட்டானா? ஏய் டாக்டர் ஜட்கா, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. நான் ஒன்னும் கொள்ளக்காரன் இல்ல, இது என்னோட ட்ரெயின்டு டாக். நானும் டாக் சொல்லலப்பா, உன்னதான் சொன்னேன். டேய் பூசணிக்கா மண்டையா, அந்த திருட்டு பையன் என்ன நாயோட வந்திருக்கான்? இந்த குட்ட பயலோட கெட்ட குணம் எல்லாம் அந்த டாகுக்கு வரப்போது பாத்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கு, ஏன்னா எதையாவது திருடிட்டு ஓடிடுவான். நீ சரியா சொன்ன மட்டும். ஏய், the name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிச்சதில்ல. அதாவது இம்பாசிபிள். ஆரம்பிச்சுட்டாயா? அப்படின்னா சிங்கம் சார், நீங்க இந்த டாக ஒருவேளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்களா? நீங்க பெரிய ஆளு சார். ஆமா, இந்த டாக் என்ன தப்பு பண்ணுச்சு சொல்லுங்களேன். அத பாவி மோத்து, இது குற்றம் செஞ்ச டாக் இல்ல, இது உதவி பண்ண வந்திருக்கிற டாக். இதுவும் ஒரு வகையில் இன்ஸ்பெக்டர். அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு பதிலா இதான் இன்ஸ்பெக்டர் இருக்க போதா? அத மோத்து, இது இன்னையிலிருந்து இன்ஸ்பெக்டர் இல்ல, இது ஒரு பேரு இன்ஸ்பெக்டர். நான் இதுக்கு டாக் ஷோல கலந்துக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். எஸ். என்னப்பா நீங்க எல்லாரும் கண்டபடி வளர்றீங்க? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. கசிட்டா ராம் டாக் தான் ஜெயிக்க போகுது. அது ஏன்னா கசிட்டா ராமுக்கு 20 வருஷம் டாக்குக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏய் கம் ஆன், என்ன வேடிக்கை பாக்குற? மியூசிக் தந்த மாதிரி எங்கள மாதிரி ஆடு. அப்படிதான் அது. இங்க பாருங்க டாக்கி தம்பி, எங்களை பார்த்து எல்லா டான்ஸ் மூமெண்ட்டையும் கத்துக்க. பின்னால உனக்கு உதவும், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். குட் பை, நல்ல பையன். இவ்வளவு நேரம் அண்ணதுக்கு ஒரே ஒரு பிஸ்கெட்டா? இவன் என்னடா ஆடிக்கிட்டே இருக்கான். இவனை மாதிரி அண்ணன் நிறைய பிஸ்கெட் கொடுப்பாங்க போல. டாகி, நான் சொல்றது கேளு செல்லம். நான் சொல்றத கேட்கணும், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த அதுக்கும் பிஸ்கட்டும். இந்த பிஸ்கட் ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கு. வேலையை செய்ய வேண்டாம், உழைக்க வேண்டாம், ஜாலியா இருக்கு. உட்காந்த இடத்துல பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. வேலை செய்யாமலே பிஸ்கட் தராங்க, ஜாலியா இருக்குப்பா. இன்ஸ்பெக்டர், போய் சீக்கிரமா சர்ச் பண்ணு. நீ எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிக்கணும். சீக்கிரம். அந்த துணியில இருக்கிற வாசனை ஒரு திருடனோடது. சீக்கிரம் போய் கண்டுபிடி. போ. இவன் மனுஷனா இல்ல சாத்தானா? நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு தராம இப்படி வேலை வாங்குறானே. இந்த நாத்தத்தை போய் வாசனைன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இவனை இப்படியே விட்டு வச்சா நம்மள ரொம்ப வேலை வாங்கி குடும்பப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். இவனுக்கு சரியான பாடத்தை இப்பவே கத்து கொடுக்கறேன். காப்பாத்துக்க. எதோட டாகி எதைய கடிக்க வருது? ஏய் டாகி, எந்த பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தியா, இப்ப இன்ஸ்பெக்டர் டாகி சிங்கத்தை உள்ள தள்ளிட்டல. என்னோட கிரிமினல் மூளையை யூஸ் பண்ணி இப்ப ஏதாவது ஒரு சூப்பர் ஐடியாவை யோசிக்க வேண்டியதா. மோட்டு பத்லு ஜெயிக்க கூடாது, அதுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். அன்னைக்கு நீங்க என்ன பார்த்து கொள்ளக்காரன்னு சொன்னீங்க இல்லடா, இப்ப அதுக்காக நான் உங்களை எப்படி பழி வாங்க போறேன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப அடுத்த கான்டெஸ்டன்ட் வந்திருக்காரு. இப்ப அவர் டாக் என்ன பண்ண போதுன்னு பாப்போம். சூப்பர்பா.
இப்போ இந்த போட்டியில கலந்துக்க போற அடுத்த கண்டஸ்டன்ட் மோட்டு பத்லுவோட டாகி. வாடா சொல்ல. என்னடா டாகி மாடாயிட்டு அதான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். நம்மளுக்கு எதிராக பெரிய சதியை நடந்திருக்கு மோட்டோ. நாம போய் நம்ம டாக்கியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் தப்பிச்சா போதும். பாருங்க என் டாகி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மனுஷன மாதிரி மல்லாக்க படுக்கிறதும் டாகி மட்டும் தானப்பா. கனவு காண்றதும் டாகி மட்டும் தான். வாடா செல்லம் வா, அப்படியே வந்து உன்னோட திறமையை எல்லாருக்கும் காட்டு. கடவுளே, இங்க என்ன நடக்குது? திருடனுக்கு ஏத்த மாதிரி தான் நாய் அமைஞ்சிருக்கு. பிரமாதம். அம்மா, இந்த டாக்கி தம்பி எங்க போனான்னு தெரியலையே. டிஸ்கோ எங்க போனா இந்த டிஸ்கோ? இத மாதிரி டிஸ்கோ, நீ சீக்கிரமா வந்தாலும் உனக்கு பிஸ்கோ கொடுப்பேன். வந்துரு. இந்த மோட்டு பத்லுவோட கௌரவ பிரச்சனை இது. சீக்கிரமா வந்துரு. மோட்டு, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம டாக்கியை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. தம்பி, நீ எங்கடா சின்ன தம்பி? ஆஹா, டிஸ்கோவோட சத்தம் அந்த வண்டியில கேக்குதுடா. தம்பி, ஏய் தம்பி குட்டி, இங்கதான் இருக்கியா? அடேய், போயிட்டானுங்க. அச்சப்படாதே மோட்டு, அங்கிட்டு பார். ரொம்ப யோசிக்காத, வீங்கன வைத்தா. சீக்கிரம் வா. இந்த பைசைக்கிள்ல பைபாஸ் ரோட்ல போய் பிடிக்கிற மாறவனே. போய்கிட்டு இருக்குடா. இப்ப கலந்துக்கலனா பரிசை வேற யாராவது தட்டிட்டு போயிருவாங்க. உங்களை நான் வந்து கவனிச்சுக்கிறேன்டா. அப்படி சொல்லிட்டு வாடா. ஆஹா, செல்லக்குட்டி வந்துரு. ஆஹா, பட்டுக்குட்டி வந்துரு. இந்த டாகியோட பேரு இன்ஸ்பெக்டர். இது எந்த திருட்டு பையிலையும் விட்டு வைக்காது. எல்லாரையும் துரத்தி பிடிச்சிடும். இன்ஸ்பெக்டர், சீக்கிரம் போ, திருட்டு பசங்களை பிடிச்சிட்டு வா. Thank you very much. இன்ஸ்பெக்டர் சிங்கமோட டாகி ஏகப்பட்ட திறமைகளை காட்டியிருக்கு. இங்க வந்த எல்லா டாக்ஸுமே அதோட திறமைகளை காட்டியிருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா, சொல்லாதீங்க இருங்க சார். ஒரு நிமிஷம் சார். சார், எங்களோட டாக்கிக்கு திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எங்க டாக்கி தான் இப்ப கடைசி போட்டியாளர். ஓகே, கம் ஆன் டிஸ்கோ, வா ஆடலாம் டிஸ்கோ.
டாகியோட டிஸ்கோ டான்ஸ பார்த்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா சந்தேகமே இல்லாம மோட்டு பத்தலோட டாகுக்கு தான். வாடா 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 தலை குட்டிடா நீ. என்ன சார் போட்டோ அப்படியே போஸ்ட் கொடு தம்பி. அங்கிட்டு பாரு. இப்ப பாரு, ஒரு பெரிய மீன் மாட்ட போகுது. பெரிய மீன் மட்டும் மாட்டுச்சுன்னா நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் தெரியுமா? அட அங்க பாரு, தூண்டில இழுக்குது. இது பல்கா ஏதோ பெரிய மீன் தானே நினைக்கிறேன். இடு இடு இடு, பாத்து இடு. பூசணிக்கா மண்டியா, எங்களுக்கு உதவி பண்ணிடா. நாங்க 2 பேரும் மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்தக்கரைக்கு போயிருந்தோமா. அந்த மீனுக்கெல்லாம் சேர்ந்து எங்களை ஒரு வழி பண்ணிடுச்சுடா. தூண்டில புடிச்சு இழுத்து அப்படியே எங்கள் 2 பேரையும் மேல தூக்கி வீசிடுச்சு. கஜா கஜா, மீன்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருச்சா? எனக்கு மீனை பிடிக்கிறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மீனை எப்படி பிடிக்கிறது நான் சொல்லி தரேன். நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன்டா மண்டையா, நீ மட்டும் அந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விசேஷமான கருவி செஞ்சு கொடுத்தா அந்த மீன்களை ஒரு வழி பண்ணிடுவேன். அதுக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. டோன்ட் வரி நண்பா, இந்த வாங்கிக்க. இந்த மாஸ்க் நீ போட்டுக்கிட்டனா தண்ணிக்குள்ள கூட ஈஸியா மூச்சு விடலாம். அதனால உன் விருப்பப்படி தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு மீன் வேணாலும் பிடிக்கலாம். பிரமாதம் டாக்டர் ஜட்கா, எங்களுக்கு இத போட்டுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இத மாட்டிக்கிட்டு நாங்க தண்ணிக்குள்ள போனா கூட ஒருத்தர் பேச ஒருத்தர் பார்த்து பேசிக்க முடியுமா? அட ஆமாப்பா, தாராளமா நீங்க இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தர் பார்த்து பேசிக்கலாம். வாடா பத்துரு போலாம். வாடா வாடா பையா. இன்னைக்கு அந்த மீனை ஃப்ரை பண்றதே சரி. வந்துடு, அன்னைக்கு வந்த மாதிரி இன்னைக்கு மட்டும் எங்க தூண்டில மாட்டினா உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம். விட மாட்டோம். இத பாக்கும்போது ஏதோ ராஜாக்களோட சிம்மாசனம் மாதிரி இருக்கு. அங்க பாரு மோட்டோ, ஒரு கிரீடம் கூட கூட இருக்கு. ஆமாடா, அது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. ஏகப்பட்ட வைரலா இருக்கும் போல இருக்கு. பத்துல மணியா, ஏன்டா என்ன ஒரு மாதிரியா பாக்குற? அந்த கிரீடம் உன் தலையில வந்ததுல சரியில்லை. மரியாதையா அதை கழட்டி போட்டு சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கு. ஆஹா, மகாராஜாவுக்கு ஜெய். மகாராஜா, நீங்க எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? உங்களுக்காக இவ்ளோ வருடங்கள் நாங்க காத்துட்டு இருந்தோம். எங்க முன்னோர்கள் எங்க கிட்ட சொல்லிருந்தாங்க, இந்த கிரீடத்தை போட்டுட்டு இந்த சிம்மாசனத்துல யார் உட்கார்றாங்களோ அவங்கதான் எங்க ராஜான்னு. ஆமா, இவன் யாரு? இவன் எங்க இருந்து வந்தா? முதல்ல இவனை தூக்கி வெளியில போடுங்க. டேய் மண்டபையில, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னுடைய உயிர் நண்பன், நான் உயிர் எடுக்க போறேன். விடாதீங்க. அப்படிதான் விடாதீங்க. நல்ல வேலை சிக்கன் சார், நீங்களும் இங்க இருந்ததால எனக்கு நேரம் மிச்சம். அந்த மீன்களை பிடிக்க போய் நாங்க சிக்கன்ல மாட்டிக்கிட்டோம். அட கடவுளே, மோத்து என்ன விஷயம் சொல்லிட்டாரு அப்படின்னு என்னத்தை தான் இழந்த? அவனோட பேரை சொல்லு. அது என் நண்பன் பத்துலு. கடவுளே, பத்துலு உன்னை ஏமாத்திட்டானா? உன்னோட நண்பன் உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்றியா? இம்பாசிபிள், நான் நம்ப மாட்டேன். அட சிக்கன் சார், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. நாங்க 2 பேரும் மீன் பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோமா, அப்போ அட இது எப்படிப்பா நடந்தது? எனக்கே ஒண்ணு புரியலையே. சரி வாங்க, நாம போய் பத்துலவ பழையபடி சரி பண்ணலாம். அவன் நம்மளோட உயிர் நண்பப்பா, வாங்க.
சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், ஒழுங்கு மரியாதை நீ என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடு. முதல்ல அவனுங்களை இங்க இருந்து தோறத்துங்க. அவனுங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுங்க. இனிமே இவனுங்க இந்த நம்ம தேசத்து பக்கம் வரவே கூடாது. வேதா பத்துலு சொன்ன கேள்வி நிறுத்த சொல்லு. என் வேதா என்ன விட்டுடுங்க, தெரியாம வந்துட்டேன். 1500 பிராணாக்களா எங்க இருக்கீங்க? வாங்க. பிராணாவா? இல்ல நாங்க இல்ல. எங்களை விட்டுருங்க. மீன்களா, சத்தத்தின் மீது அறையா சொல்றேன், எங்களை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னோட நண்பன் எனக்கு வேணும். அவனை எப்படியாவது வீட்டு கொண்டு வரணுமே. டாக்டர் ஜட்கா, எனக்கு இதுல ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே இருந்த ராஜாவோட ஆவி இப்படி பண்ணுதா என்னவோ. பண்ணை கடையில மீன்களோட ராஜாரான இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆவி இப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நானும். அவன் ஆவி பத்துல மேல ஏறிடுச்சு. இப்ப நான் ஒரு சூட்டை ரெடி பண்ண போறேன். அது பார்க்க மீன் மாதிரியே இருக்கும். அத போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம உள்ள பொந்துடலாம்பா. நம்மள பார்க்க அச்சசல் மீன் மாதிரியே இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா கலந்துடலாம். அப்புறம் நம்ம 10 நெருங்கினா யாரும் நம்மள தடுக்க மாட்டாங்க. கிரீடத்தை மாத்தணும். இப்ப நம்மளோட ஒரே டார்கெட் அந்த கிரீடத்தை கழட்டுறது மட்டும்தான்பா. அட அங்க பாருங்க, இது என்ன புது வகை மீனா இருக்கு? நம்ம கூட்டத்தை சேர்ந்த மீன்கள் மாதிரி தெரியலையே, புது வகையா இருக்கு. வாங்க பார்க்கலாம். நீ யாருமா தங்கச்சி? நீ எங்க இருந்து வந்திருக்க? நாங்க தங்கச்சி இல்லமா, தம்பிங்க. சரி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தம்பி? நாங்க புர்புரி நகரத்துல இருந்து வந்திருக்கோம் மாமா. நாங்க வெறும் தம்பிங்க இல்ல, எனக்கு ஒரு பேர் இருக்கு. என்னோட பேர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன் பாசிபிள்? உங்களை பார்த்த உடனே நான் சந்தேகப்பட்டேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்க ராஜாவை கடத்திட்டு போக வந்திருக்கீங்கல்ல? ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த மீனை கூப்பிடுங்க. படை எடுத்து வாங்க. கொஞ்ச நேரம் உன் பாட்டை நிப்பாட்டியா? மோட்டோ, நீ எப்பறா இங்க? முதல்ல இங்க ஓடி போயிடலாம்டா. அதுக்கப்புறம் கடையை விலாவாரியா சொல்றேன். சீக்கிரம் வந்துருங்க. அங்க பாருங்க, குற்றவாளிகள் தப்பிச்சு போகவே கூடாது. அவங்களை இப்பவே பிடிக்கிறோம். அட்டாக் பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் வருது. மோட்டு பத்துலோ, என் உயிர் பேரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, இந்தாங்க இந்த ரப்பர் கிளவுஸ் உங்க கையில போட்டுக்கோங்க. இத போட்டா ஷாக் அடிக்காதுப்பா. இத போட்டுக்கிட்டா எலக்ட்ரிக் பிஸ்கட் இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். நாங்களும் எதிர்பார்க்கிறோம். பயந்துருச்சுங்க. பேரானா அட்டாக். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நம்ம ஃபிஷ் கவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற ஷூட் ஸ்ட்ராங்கா இல்லையே. துப்பாக்கி எடுத்து சுடுங்க. இளநீ விழுந்து அப்புறம் பாத்துக்கலாம். அட்டாக். வந்துச்சா? அது சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். யாரும் இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது. முதலைகளை கூப்பிடுங்க, அவங்கள கடிச்சு கோதறீங்க.
அப்பா. வேண்டாம், சொன்னா கேளுங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் கிடையாது. மரியாதையா திரும்பி போயிடுங்க, எங்களை விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. அதையும் பாத்துடலாம். யாரு வருத்தப்பட போறாங்கன்னு பாத்துடலாம். மோட்டு, நீ இப்ப என்ன பண்ற? இந்த சமோசாவை அடிச்சு தூள் கலப்பிட்ட, அதுக்கப்புறமா அவனை அடிச்சு தூள் கலப்புற. சோம்பேறி, நான் 2 கையால சண்டை போடுறேன், நீ 8 கையால சண்டை போடுற. வாங்க, நம்ம ஓடி போயிடலாம். ஓடி போறதுதான் நமக்கு நல்லது. இன்னும் அடி வாங்குறதுக்கு தெம்பு இருக்கா உடம்புல? இல்ல, என்ன விட்டுடு, என்ன மன்னிச்சிரு, நான் போயிட்டேன். ஐம் சாரி. இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை சாரிடா. ஆக்டோபஸ், என்னாச்சுன்னு சொல்லு. விடாம சண்டை போடு. போய் நம்ம ராஜாவை மீட்டு திரும்ப கொண்டு வா. நீ ராஜாவை நினைச்சு ரொம்ப தான் வருத்தப்படுற. அப்படின்னா நீயே நேரடியா போய் அவங்க கிட்ட சண்டை போட வேண்டியது தானே? இட்ஸ் ஓகே. அவரே நம்ம கிட்ட வர விரும்பலனா நம்ம எதுக்கு அப்புறம் சண்டை போடணும்? அவரா வரும்போது வரட்டும். வாங்க சகோதரிகளே, வழக்கம் போல நம்ம ராஜா எப்ப வருவாருன்னு அவரோட வருகைக்காக காத்திருக்கலாம்.